ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இன்றைய ஆலய ரகசியத்தில் பிரதோஷத்தின் சிறப்பும், அதைத் தொடர்ந்து இந்த வாரம் முதல் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் பிரதோஷத்தின் சிறப்பை பார்ப்போம். பிரதோஷம் என்பது இரவுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலத்திற்கு பிரதோஷம் என்று பெயர். அதாவது மாலை சுமார் 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய காலத்திற்கு பிரதோஷம் என்று பெயர். பிரதோஷம் என்ற பதத்திற்கு பிரகர்ஷேன தோஷா என்று அர்த்தம் கூறலாம். பிரகர்ஷேன தோஷா என்றால் தோஷம் நிறைந்த காலம், அதாவது குற்றம் நிறைந்த காலமாக இருக்கின்றது என்பது இதனுடைய அர்த்தம். அப்படி என்றால் இவ்வளவு குற்றங்கள் நிறைந்த காலத்தில் நாம் பிரதோஷ சமயத்தில் சிவனுக்கு ஏன் சிறப்பான வழிபாடுகளை செய்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம மனசில் எல்லாருக்குமே வரும். அப்போது இந்த பிரதோஷம் அப்படின்ற பதத்தை எப்படி அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, தோஷாயாக பிராக் பிரதோஷா. தோஷா என்றால் இரவு, இரவுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலம். பிராக் என்றால் முன்பு. அப்பொழுது இரவுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலத்திற்கு பிரதோஷம் என்று பெயர். இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நாம் நமஸ்காரம் செய்வது என்பது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் சிவபெருமான் இந்த உலகம் அனைத்திற்கும் நாயகனாக திகழ்கிறார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தால் அனைவரையும் லயமடையும் செய்கிறார். அது என்ன இந்த காலத்தில் என்ன அவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்கா, சிவனுக்கு பஞ்ச கிருத்தியங்கள் இருக்குது. பஞ்ச கிருத்தியங்கள் 5 தொழில்கள் சிவனுக்கு இருக்குது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுக்கிரகம் என்ற 5 தொழில்களையும் சிவபெருமான் தினமும் செய்து கொண்டிருக்கிறார். அதில் சிருஷ்டி என்றால் உதய காலம், அதாவது சூரியன் உதைக்கின்றது இல்லையா, அந்த காலத்துக்கு சிருஷ்டி காலம் என்று பெயர். ஸ்திதி காலம் என்றால் பகலில் இருக்கியா அந்த நேரத்திற்கு ஸ்திதி என்று பெயர். சம்ஹார காலம் என்பது பிரதோஷ காலம். திரோபாவம் என்பது இரவு காலம். அனுக்கிரகம் என்பது நாம் சுகமாக தூங்குகின்றோம் அல்லவா, அந்த காலத்திற்கு அனுக்கிரக காலம் என்று பெயர். இவ்வாறு பஞ்ச கிருத்தியத்தையும் தினமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவனை தரிசிப்பதற்காக தேவர்கள், கணங்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள் என எல்லாரும் அந்த நேரத்தில் அவருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்காக ஆலயத்திற்கு அங்கே வராங்க. அதனால் இந்த தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாரும் தரிசனம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் நம்மளும் அங்கே இருந்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய விசேஷம் நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படிப்பட்ட பலனானது நமக்கு இந்த பிரதோஷ காலத்தில் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த பிரதோஷமானது 5 வகைப்படும். ஒன்று நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாச பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என்று 5 வகை. இதில் நித்திய பிரதோஷம் என்பது தினமும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய காலத்திற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர். அதனால் பிரதோஷம் என்றால் நம்ம என்னமோ 15 நாளைக்கு ஒரு தடவை வர்றது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தினமுமே நமக்கு பிரதோஷமானது இருக்குது. அடுத்தது பக்ஷ பிரதோஷம். வளர்பிறையில் திரையோதசியானது இருந்தால் அந்த காலத்திற்கு அந்த பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் என்று பெயர். அதற்கும் நேரமானது 4 மணி முதல் 6 மணி வரை. அடுத்தது மாச பிரதோஷம். தேய்பிறை திரையோதசியில் வருவது மாச பிரதோஷமாகும். இதனுடைய காலமும் 4 மணி முதல் 6 மணி வரை. அடுத்தது மாச பிரதோஷம். அடுத்தது மகா பிரதோஷம். இது கிருஷ்ணபக்ஷத்தில் திரையோதசியுடன் சனிக்கிழமை சேர்ந்து வந்தால் அதற்கு மகா பிரதோஷம் என்று பெயர். இந்த காலத்தில் சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் உத்தமமானது.
அதே போன்று வளர்பிறையில் வரக்கூடிய திரையோதசி சனிக்கிழமை அந்த பிரதோஷமும் மிகவும் முக்கியமானது. ஆனால் முதல் கூறியது மிக மிகவும் சிறப்பானது. அடுத்தது பிரளய பிரதோஷம். பிரளய பிரதோஷம் என்பது இறைவன் தன்னிடம் அனைவரையும் சேர்த்து கொள்ளக்கூடிய காலம். அதாவது பிரளய காலம் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் செய்யக்கூடியது. நாம் இறைவனை நம்மால் துதிக்க முடியாது, ஆனால் அவர் நம்மை அந்த நேரத்தில் சேர்த்துக்கிறார். அதற்கு பிரளய பிரதோஷம் அப்படின்னு பேர். இப்படி 5 விதமான பிரதோஷம் இருக்குது. இதில் நித்திய பிரதோஷம் சிறப்பானது. தினமும் கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுன்றது சிறப்பு. ஆனால் பக்ஷ, மாச, மகா பிரதோஷம் இந்த 3 பிரதோஷத்திலையும் உபவாசம் இருந்து சுவாமியை நம்ம போய் தரிசனம் பண்ணுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படின்னா உபவாசம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, காலையில் எழுந்து நம்முடைய நித்திய கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் செஞ்சுட்டு, நமக்கு தான் தெரியும் ஆத்மார்த்த பூஜை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஆத்மார்த்த பூஜையை பண்ணிவிட்டு உணவு எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் நாம் மாலை வரை பொறுத்து இருந்து, மாலையில் சிவபெருமானுக்கு நம் இல்லத்திலே நம்மக்கிட்டே ஆத்மார்த்த பூஜை இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கே பூஜை பண்ணலாம். முடியல அப்படின்னா நம் ஆலயத்திற்கு சென்று அங்கு நமஸ்காரம் செய்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று வீட்டுக்கு வந்து பழம், பால் இதை சாப்பிட்டுட்டு நாம் அடுத்த நாள் காலை சிவபெருமானுக்கு நம்முடைய ஆத்மார்த்த பூஜையை செஞ்சுட்டு சாப்பிடுவது என்பது தான் உபவாசம். இந்த உபவாசம் சாஸ்திரங்களில் மிகவும் உன்னதமாக சொல்லப்படுறது. அதனால் இது அனுஷ்டிப்பவர்கள் எல்லா விதமான சிறப்பையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது, இந்த பிரதோஷ காலத்தில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தா நந்தியம் பெருமான். ஏன்னா கைலாசம் அப்படின்ற அந்த திருக்கோவிலினுடைய வாசலில் சிவனுடைய ஆக்ஞையை தலையில் எடுத்துக்கொண்டு கையில் ஒரு பெரம்பும் ஒரு கத்தியும் வச்சுட்டு சிவனுக்காகவே காத்துட்டுருக்காரு. அவருடைய ஆணைக்காகவே காத்துட்டு இருக்கக்கூடியவர் நந்தி. அவர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ஆலாகலம் என்ற ஒரு விஷம் வந்து வெளியில் கிளம்புது தெரியும் இல்லையா, பார்க்கடல் கடையும் போது வெளியில் வந்த விஷம் அது. அந்த விஷத்தை எல்லாரையும் பாதிக்கிறது. அப்போது அந்த விஷயத்தை தேவர்கள்லாம் இதனால் மயங்கி விழுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை சிவபெருமானுக்கு நந்தி தான் போய் சொல்கிறார். இந்த நந்தியானவர் இவ்வளோ சிறப்பு மிக்கவர்னா, பிரளய காலத்தில் சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறார். எல்லாம் தங்கிட்ட லயம் பண்ணிட்டு இந்த உலகத்தையே தங்கிட்ட சேர்த்துக்கிறார். அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா, அந்த ஆனந்த தாண்டவத்தை சாக்ஷாத் இந்த நந்தியம் பெருமான் தான். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நந்தியம் பெருமானுக்கு சிவபெருமான் ஒரு ஆணை இடுகிறார். இந்த விஷத்தினால் மயங்கி விழுந்த தேவர்களுக்கு ரக்ஷா தண்டுலம் என்ற ஒரு விஷயத்தை கொடுன்னு சொல்கிறார். அதாவது காப்பு அரிசின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காப்பு அரிசியை கொடுத்து அவங்கள காப்பாற்று அப்படின்னு சிவனோட ஆக்ஞை ஒன்று கொடுக்குறார். அந்த காரணத்தினால தான் கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ காலத்தில் இந்த காப்பு அரிசி, அதாவது அரிசியும் வெல்லமும் கலந்து ஒரு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டாக்கா எல்லா வியாதிகளும் தீரும், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது பிரதோஷத்திலே முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோமசூத்திர பிரதட்சிணம் அப்படின்னு சொல்கிறது. சோமசூத்திர பிரதட்சிணம் என்பது மிகவும் முக்கியமானது. அது என்ன அப்படின்னாக்கா, சாமான்யமாக நம்ம கோவிலுக்கு போகும்போது பிரதட்சணம் பண்ணிட்டு வரும் இல்லையா, அப்படியே வலது பக்கமாக அப்படியே சுற்றி வருவோம் நம்ம, அது நம்மளுடைய பழக்கம். ஆனால் பிரதோஷ காலத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படின்னாக்கா, நந்தியை தரிசனம் செய்த பிறகு அப்பிரதட்சிணமாக உள்பிராகாரத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை போய் பார்க்கணும். அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேருந்து பிரதட்சிணமாக நந்திக்கிட்ட வரணும். நந்தியை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரதட்சிணமாக அப்படியே கோவிலை சுற்றி வந்து திருப்பியும் சண்டிகேஸ்வரர் வந்து பார்க்கணும். சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு திருப்பியும் அப்பிரதட்சிணமாக நேராக வந்து நந்தியை பார்க்கணும். திருப்பியும் நந்தியை பார்த்துட்டு இங்கேருந்து பிரதட்சிணமாக சண்டேஸ்வரரை போய் பார்க்கணும். இவ்வாறு 3 முறை, 5 முறை, 7 முறை, இதில் எது நமக்கு வசதியாக இருக்கோ அந்த காலங்களில் அதை மாதிரி பிரதட்சணம் செஞ்சு நம்ம செய்கிறதுக்கு சோமசூத்திர பிரதட்சிணம் அப்படின்னு பேர். இந்த பிரதட்சிணத்தை பற்றி சாஸ்திரங்கள் மிகவும் அற்புதமான பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கு. இவ்வாறு இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பிரதோஷமானது
நம்முடைய ஆகமத்திலும் சரி, புராணங்களிலும் சரி, சாஸ்திரங்களிலும் சரி மிகவும் உன்னதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதை நன்றாக தெரிந்து கொண்டு நாம் அவ்வாறு பிரதட்சணம் செய்யும் பொழுது அதனுடைய சிறப்பே மிகவும் உன்னதமானது. நமஸ்காரங்கள். இதுக்கு அடுத்து நாம் இப்பொழுது இன்றைக்கான ஸ்லோகத்தை என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆலயத்திற்கு அப்படி உள்ளே போன உடனே நம்ம முதல் விநாயகரை பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் பிரதட்சண முறை எப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது பிரகாரம் நம்ம துவார கணபதியை போய் பார்க்கணும் இல்லையா. முதல் இடத்துல விநாயகர் சுவாமியோட பிராகாரத்தில் அவர் இருப்பார். அவர் உள்ள அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அப்போ அவரை பார்க்கும்பொழுது என்ன ஸ்லோகம் சொல்லலாம்? இப்போது இந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன், அதுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுக்குறேன், நீங்களும் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் முழு ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். இப்போ இது முழு ஸ்லோகத்தை எப்படின்னு பார்ப்போம். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். இந்த ஸ்லோகத்தை நன்றாக பழகிக்கொண்டு அடுத்த வரை நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது விநாயக பெருமான் முன்பு இந்த ஸ்லோகத்தை கூறுவோம். நமஸ்காரம். அடுத்த ஆலய ரகசியத்தில் சந்திப்போம்.